ஹலோ. ஹலோ. வணக்கம் சார். என் பேர் செந்தில். நான் திருவரம்பூரிலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். நேற்று நம்ம திருவரம்பூர் பக்கத்தில் அந்த பிஎஸ்எல் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு ஆயர் கூட்டம் போட்டிருந்தாங்க. நம்ம சகாயம் கலெக்டர் பேசியிருந்தாரு. சரிங்க. சுமார் ஒரு 1000 பேர் கலந்துக்கிட்ட நிகழ்வு இன்னைக்கு நம்ம பத்திரிகையில் காணமே அந்த செய்தி. இன்விடேஷன் கொடுத்துருந்தீங்களா சார்? ஆமாங்க சார். தந்திலாம் வந்திருந்தாங்களே, தந்திக்கார் வந்திருந்தாங்க, திருமலர் வந்திருந்தாங்க. ஆமாங்க சார். வந்துருந்தாங்கல்ல? ஆ ஆ சரி சார். அப்போ இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு இடம் இருந்திருக்காது, ஒருவேளை நாளைக்கு போடலாம் சார். அதாங்க சார், அந்த பத்திரிகை என்ன சொல்றீங்க, நீங்க தான் இன்னைக்கு தூணுன்னு சொல்றோம். கொஞ்சம் நீங்க அதை கடைப்பிடிங்க சார். நீங்களாம் சப்போர்ட் பண்ணலாம் எப்படி பப்ளிக்லாம் தெரியல. இது வந்து விளம்பர நம்பருங்க. அது விளம்பர நம்பரு. விளம்பரம் திருச்சி சிட்டிக்கு விளம்பரத்துக்குன்னு ஒரே ஒரு பக்கம் தாங்க இருக்கு. அதுக்கு வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நியூஸ் கொடுக்கணும். ஓகே. அப்புறம் அந்த லேடி யாரா, அந்த ஒரு டீச்சர் வந்து ஓடி போன பொண்ணு திரும்ப கிடைச்சிட்டா, நான் பேப்பர் விற்கிறதுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை ஒண்ணு சார், இல்லைங்களா? அப்படி நீங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா ஏன் சார் ஃபோன் பண்ணி இதை போடுங்கன்னு சொல்றீங்க? அவசியம் இல்லாத ஒண்ணு படிக்கிற பேப்பர்ல நீங்க எதுக்கு போட சொல்றீங்க? அதான் சொல்றேன். இல்ல அந்த அது ஒரு அவசியமான நிகழ்ச்சியே கிடையாதுங்களா அந்த அந்த சம்பவம்? இல்லைங்க, படிக்கிறவங்க அவசியம் நினைக்கலாம்லங்க. புக்ல பேப்பர்ல என்ன போடுறாங்க என்ன போட வேணாம்னு நீங்க சொல்றீங்க. அப்படியேப்பட்ட பேப்பர்ல எதுக்கு போடுறதுக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்க? விட்டுற வேண்டியதானே சார்? அதாவது அப்படியேப்பட்ட பேப்பர்ல மீண்டும் வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை போடுங்க அல்லது வீணான விளம்பரத்தை போடுங்க நான் சொல்லல சார். நீங்க அப்படி கலெக்டர் இல்ல சார், உங்க கருத்தை சொல்லிட்டு நீங்க அதோட விட்டுறணும். எங்க கருத்தை சொல்லிட்டா நீங்க வந்து பத்திரிகை சுதந்திரங்கிற பேர்ல நீங்க திணிக்காதீங்க சார். இருக்க உங்களோட பார்வை தவறுது. திணிக்கிற பத்திரிக்கை ஏங்க கூப்பிட்டு பேசுறீங்க? உங்க பேப்பர் நீங்க விளம்பரம் வாங்கி, நீங்க விளம்பரத்துக்கு பணம் வாங்கிக்கிட்டு நீங்க இஷ்யூ பண்ணுவீங்க. நாங்க 5 ரூபா கொடுத்து வாங்கி படிக்கணும். அப்புறம் நாங்க அதை வீணா போட்டு போனோம் குப்பையில. வாங்காதீங்க, உங்க பேப்பர் நான் வாங்க சொல்லி வாங்காதீங்க. வாங்கல சார். உங்க தினமலர் என்ன ஆக போகுதுங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல வாட்ஸ்அப்ல பாருங்க, பேஸ்புக்ல பாருங்க. வேற என்ன சார் பத்திரிகை சுதந்திரம் என்ன சார் பண்ணி ஒரு தர்மன்ற ஒண்ணு இருக்குது இல்ல, நீங்க அதை ஃபாலோ பண்றீங்களா? நீங்க எத்தனை முறை உங்களை சொல்றது இல்லையே, எத்தனை முறை சுட்டி காட்டுவோம் சார்? நீங்க கேட்டது என்ன சார் பதில் சொன்னேன்? இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வரும் சார் சொன்னேன். அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தர்மத்தை கடைப்பிடிங்க சார். இல்ல சார், ஒரு 2 நாள் வெயிட் பண்ண கூட 2 நாள் வெயிட் பண்ணி சரி ஓகே, நாங்க 2 நாள் வெயிட் பண்றோம். நேத்து நகர் நாளைக்காவது போடுவீங்களா? தெரியலங்க. நீங்க ஆபீஸ் நம்பர் கூப்பிட்டு கேளுங்க. நம்பர் நோட் பண்ணிக்கீங்க. நாளைக்கு பாக்குறேன். நம்பர் நோட் பண்ணிக்கீங்க. நம்பர்